புரட்சியாளர் சீமான் அவர்களுடைய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல வரக்கூடிய ஒரு கிளிப், அந்த வீடியோல வரக்கூடிய ஒரு பகுதியை செல்லுல நண்பர் ஒருத்தர் அனுப்பி வச்சார். பார்த்தா பெரிய ஷாக்கிங்கான வீடியோ அது. ஃபர்ஸ்ட் நீங்களும் அந்த ஷாக்கிங்கான வீடியோ பார்த்துட்டு வாங்க. உண்மையிலே 100 நாள் வேலை திட்டத்துல பாதிக்கப்பட்ட வேளாண் குடும்பத்துல என் குடும்பமும் ஒன்று. உலகத்துக்கே தெரியும். ஒரு நாள்ல 2 ஏக்கர் அறுத்த நாங்க ஒரு வாரத்துல 1 ஏக்கரா இருக்கிறோம். தக்காளி பறிக்கவோ, மிளகாய் எடுக்கவோ, கத்தரிக்காய் எடுக்கவோ, பறிக்கவோ எங்களுக்கு ஆட்கள் இல்லைங்கிறது எங்கள் அண்ணன் இருக்காரு. நாங்கள் பக்கத்து ஊருக்காரங்க. வேளாண்மையை விட்டு மக்கள் வெளியேறாங்க. கெஞ்சிரா எங்கள் அம்மா, இந்த நிலத்தையெல்லாம் யாருக்காவது கொடுத்துருப்பா, போட்டு சாப்பிட்டுக்கிறட்டும், காடாக இருந்தால் போதும். நானும் கெஞ்சி பார்த்துட்டேன், அவன் வரமாட்டான். சீமான் வீட்டுக்கு வேலைக்கு போனால் 500 ரூபா காசோட ஒரு குவார்டர் கிடைக்கும்னு வரான். என்னது இப்படி பண்ணுறீங்கன்னா, ஆள்லே வழி இல்லையே. அப்போ எங்கள் அம்மா அளவு நான் 2 பெட்டியை வாங்கி அனுப்பி விட்டோம்னா, அதை வாங்கினோன்னா இந்த குவார்டர் வாங்கிட்டு 500 ரூபாய் வாங்கிட்டு வேலைக்கு வர. இல்லைன்னா நிலத்தை தரிசா போட முடியாது. இந்த வடிவேல் ஒரு படத்துல ஒரு நகைச்சுவை டேபிள போலீஸ்காரருடைய வீட்டுல வந்து இந்த டேபிள் தொடச்சிட்டு இருப்பாரு. அப்ப அந்த வீட்டினுடைய முதலாளி போன் பண்ணுவார். போன் பண்ண உடனே உயர் அதிகாரி போன் பண்ணுவாரு. அந்த போன் பண்ணோடனே அந்த போனை எடுத்து வடிவேல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஐயா டேபிள தொடச்சிட்டு இருக்கிறீங்க, சரி தண்ணியை போட்டு தொட அப்படின்பாரு. ஐயா தண்ணியை போட்டு துடைக்கவா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிட்டு அவரோட கபோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த சரக்கு பாட்டில் எடுத்து கொஞ்சம் குடிச்சிட்டு போதையில தள்ளாடி இருப்பாரு. அந்த நகைச்சுவை தான் ஞாபகத்துக்கு வருது. செந்தமிழன் சீமானுடைய பேச்சை கேட்கும்போது எவ்வளவு கோமாளித்தனமான பேச்சு இது. தன்னுடைய அம்மா 100 நாள் வேலை கேட்டு அங்க கூடின அந்த மக்களோடு சேர்ந்து போராட வந்திருக்கிறாங்க. அது செய்தி. அது குறித்துதான் அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு இவர் தன்னடக்கமாக என்ன பதில் சொல்லியிருக்கணும், ஒரு அரசியல் ரீதியாக பதில் சொல்லியிருந்தா, பாருங்க எங்க அம்மா வந்து 100 நாள் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள்லாம் எளிய பின்னணியில் இருந்து இங்கு அரசியல் செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒண்ணு அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்லியிருக்கோம். அப்படி இல்லையா, என்னங்க செய்ய 100 நாள் வேலை வந்ததுல இருந்து அது சொகுசு கண்டுட்டாங்க மக்கள் அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லியிருக்கலாம். அவர்கள் கேட்டு வந்தது வேலை கேட்டு போராட வர்றாங்க. இவர் சொல்ற பதில் என்ன, எங்களோட தோட்டத்துக்கே வேலை இல்லாம நாங்க கஷ்டப்படுறோம். இப்ப சீமான் தோட்டத்துக்கு வேலைக்கு வந்தா எதுக்கு வர்றான், ஒரு குவார்டரும் 500 ரூபாய்க்கு காசு கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக வர்றான். நான் வந்து பெட்டி பெட்டியா வாங்கி அனுப்புனேன்னா அதை கொடுத்துதான் நம்ம தோட்டத்துல வேலைக்கு ஆளை கூப்பிட்டுக்கிறாங்க. என்ன மாதிரியான பதில் அது? அவர்கள் வேலை கேட்டு போராட வந்தவர்கள். ஒண்ணு வந்து நீங்க எதுக்கு 100 நாள் வேலையெல்லாம் கேட்டு போராட போகணும், சீமானாகி எனது தோட்டத்திலேயே வேலை இருக்கு, நான் உங்களுக்கு அந்த 100 நாள் வேலையில என்ன சம்பளம் கிடைக்கும், அதை விட அதிக சம்பளம் தர்றேன் அப்படின்னு அவங்க அம்மா மூலமா வந்து அவங்க எல்லாத்தையும் இந்த தோட்டத்துக்கு வேலைக்கு அழைச்சிட்டு போயிருக்கணும், ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தா. இல்ல அந்த இருக்கக்கூடிய நிலத்தை வந்து இது பண்ணாம இருக்கணும்னா நாங்க மற்றவங்களை விட அதிக சம்பளம் தர்றோம், 3 நேரம் சாப்பாடு போடுறோம், இப்படி சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு எவ்வளவு எகத்தாளமான பதில். வேற என்னங்க செய்யறது? அதுக்கு ஒரு நியாயப்படுத்துற காரணம் அதை பாருங்க. வேற என்னங்க செய்யறது, குவார்டர்லாம் வாங்கி கொடுத்தாதான் வேலைக்கு வர்றான். இதே போலதானே மற்றதுக்கும் நாளைக்கு காரணங்கள் வரும். என்னங்க செய்யறது, குவார்டரும் கோழி பிரியாணியும் வாங்கி கொடுத்துட்டு பழகிட்டாங்க, அப்பதான் கொடுத்து போடுறாங்க, அதனால நாங்களும் குவார்டரும் கோழி பிரியாணி வாங்கி தரோம். என்னங்க செய்யறது, ஓட்டுக்கு காசு வாங்கி பழகிட்டாங்க, காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுறான், சரி ஓட்டுக்கு காசு கொடுக்கணும். என்னங்க செய்யறது, இந்த பண்மையில கூட இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த வீடியோ எடுத்து மிரட்டி இந்த பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு இருக்கான அந்த பையன், அந்த மாதிரி என்னங்க செய்யறது, வீடியோ எடுத்து மிரட்டினாதான் பெண்கள் வந்து ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இதை நியாயப்படுத்தக்கூடிய செய்தியா இது? இது விளையாட்டா? மதுவால் ஒரு சமூகம் எத்தனை பெரிய சீரழிவுக்கு ஆளாகிக்கிட்டு இருக்கு. கடந்த காலங்களில் அந்த கல்லுக்காக காட்டை பறி கொடுத்தவர்கள், அற்ப போதைக்காக தங்களுடைய சொந்த நிலத்தை பறி கொடுத்தவர்கள் பின்னாளில் அதே நிலத்தில் பண்ணை அடிமைகளாக ஆக்கப்பட்டு வரலாற்றில் எவ்வளவு பெரிய துயரங்கள் எல்லாம் சந்திச்சிருக்காங்கிற வரலாறு தெரியாதா? இது என்ன ஊக்குவிப்பு, என்ன மாதிரியான மனநிலை? மது ஒழிப்பு பேசுறோம், மதுக்கு எதிராக பேசுறோம், ஆனால் தன் வீட்டு தோட்டத்திற்கு தனக்கு வேலைக்கு வரக்கூடியவர்கள் மலிவான ஊழியம் வாங்கக்கூடியவர்களா இருக்கணும். குவார்டர் கொடுத்தவர்களை ஊக்கப்படுத்தி இவர் வழி இல்லைன்னா வேலைக்கு வர வைக்கணும். அதை நியாயப்படுத்தணும்னா என்ன கோமாளித்தனமான மனநிலை இது? ஆக்சுவலா வந்து தமிழ்நாட்டுல விவசாயத்துக்கு வேலை கிடைக்காம போனதற்கு முக்கியமான காரணமே மதுதான். விவசாய வேலை மட்டுமல்ல, கடுமையான எந்த வேலைகளுக்கும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் வேலை செய்ய தயாராக இல்லை. இவன் குடிச்சு உடல்ல வலு இல்லாம போயிடுச்சு. இவனால 5 மணி நேரம் 6 மணி நேரம் மண்மூட்டி பிடிச்சி வெட்டுறதற்கோ கட்டட தொழில் செய்யறதுக்கோ இவனால் இயலல. அதன் வெளிப்பாடாகத்தான் வடமாநில தொழிலாளர்கள் இங்கு வேலைக்கு வர்றாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, இன்னைக்கு கேரளா, எல்லா தென் மாநிலங்களில் எல்லாத்துலயுமே
ஹிந்திக்காரங்க தான் வேலை செய்யறாங்க. அந்த மாதிரியான சூழலுக்கு போயிடுச்சு. சோ அதை தப்புன்னு பேச வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி தன்னை சொல்லிக்கக்கூடிய ஒரு நபர் இதுதான் ஸ்டேட்மெண்டா, இதுதான் வழிவகையா வேலைக்கு ஆளுகளை வர வைக்கிறதுக்கு? இப்ப நாங்கெல்லாம் சின்ன குழந்தைங்கள எங்க தோட்டங்கள்ல இப்ப மழை பொய்த்து போச்சு, இப்பெல்லாம் விவசாயம் நடைபெறது இல்ல. ஆரம்ப காலகட்டத்துல 20-25 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் நெல் விளைவிச்ச பொழுது அந்த தொழி ஓட்டக்கூடிய இது இருக்கு இல்லையா, தொழி ஓட்டும் பொழுது இந்த ஆவாரம் செடி கொடிஞ்சி இலையெல்லாம் வந்து போட்டு உழவு ஓட்டணும். அப்ப அதுக்கெல்லாம் ஆட்கள் தனியா நியமிச்சு போய் அவங்களுக்கு போய் வேலைக்கெல்லாம் அப்படி அனுப்ப முடியாது. அப்ப எங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 5 ரூபா 10 ரூபான்னு மொத்தமா கொடுத்து என் கூட இருக்கக்கூடிய பசங்க, நான் தம்பி, இந்த மாதிரி பசங்களை போய் கட்ட வண்டியில உட்கார வச்சு கட்ட வண்டியில போய் பறிச்சுட்டு வாங்க, என்னென்ன செலவுக்கு காசுட்டுங்கன்னு ஒரு வேலை வாங்குறதுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்தா நாங்க எல்லாரும் போய் அந்த டீ பண்ருட்டி இந்த மாதிரியான இதுகள்லாம் வெளியில சாப்பிட்டு கடையில சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசைப்பட்டு போவோம். அதை போல இல்ல சொல்றாரு இவரு, கோட்டர் வாங்கி கொடுத்து நான் பெட்டி பெட்டியா வாங்கி கொடுத்து தான் வேலைக்கு அனுப்புவேன் அப்படின்னு. அதாவது ஒரு காலம் வரை புரிதல் இல்லாம, அறிவு இல்லாம, சமூகத்தை பத்தி பெரிய அறிவு இல்லாம ஏதாவது ஒரு வழியில சர்வைவல் ஆகணும் அப்படின்ட்டு முக்குளத்து சிங்கமுங்க முத்துராமலிங்கம்னு பாஞ்சாலங்குறிச்சின்னு ஒரு படம் எடுத்து பாட்டு வச்ச பொழுது சரி ஓகேங்க, ஒரு முட்டாள்தனமா ஏதோ அந்த காலத்துல புரிதல் இல்லாம பண்ணிட்டாரு அப்படின்னு கடந்து போலாம். அதன் பிறகு திராவிடம், நான் வந்து இனத்தால் திராவிடன், பெரியார் தான் கடவுள், பெரியார் இல்லைன்னா நான்லாம் மாடுதான் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சரி ஓகே, ஏதோ ஒரு புரிதல் இல்லாம பேசிட்டாரு. அப்புறம் இந்த விஜயலட்சுமி இந்த மாதிரியான விவகாரங்கள் வரும்பொழுது சரி ஏகே உதவ புரிதல் இல்லாம பண்ணிட்டாரு, இப்ப திருந்திருவாரு, ஏதோ பொது வாழ்க்கையில வந்துட்டாருல அப்படின்னா பொது வாழ்க்கையில ஒரே பொய், சரி ஏதோ பொய்களா சொல்லிட்டு வராரு. பிரபாகரனே நான் தான் அறிமுகப்படுத்தினேன், வேலுநாச்சியாரை நான் தான் அறிமுகப்படுத்தினேன்னு கதையா சொல்லிட்டு இருக்காரு. சரி அது அவர் பாடு, அவரை நம்பக்கூடிய மக்களின் பாடு, இவர் திருந்தக்கூடிய வாய்ப்புகள். தன்னை ஆண்டுகள் கழித்தும் இன்னைக்கு பட்டவர்த்தனமாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நான் என் வீட்டு எனக்கு வேலைக்கு வர்றவங்களுக்கு நான் போட்டு கொடுத்துதான் என் வீட்டுல வேலைக்கு ஆளை கூப்பிட்டுக்கிறேன்னு பேசினா இது எப்பேற்பட்ட எகத்தால முதல்ல இதை எப்படி கடந்து போக முடியும்? இதே போலதான் சில வருடங்களுக்கு முன்பு இந்த அன்புச்செழியன் அப்படிங்கிற சினிமா தயாரிப்பாளர் டார்ச்சர் பண்ணாரு, வெட்டி காசு கேட்டு டார்ச்சர் பண்ணாருன்னு அவமானம் தாங்காம அந்த சசிகுமார் அவர்களுடைய உறவினர் ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டார். அந்த விவகாரத்துல என்னங்க செய்யறது, அன்புச்செழியன் மாதிரி ஆட்கள் பணம் கொடுத்தாதான் இங்க பல படங்கள் திரைக்கு வருது அப்படின்னு அன்புச்செழியனுக்கு ஆதரவாக. கொம்பன் ஒரு திரைப்படம் அதீத சாதி வெறியை ஊட்டுவதன் மாதிரியான காட்சிகளையும் வசனங்களையும் வச்சிருக்கு அப்படின்னு அந்த படத்துக்கு எதிராக புதிய முயற்சியுடைய தலைவர் டாக்டர் அவர்கள் போராடிட்டு இருக்கும் பொழுது கொம்பன் படத்துக்கு ஆதரவாக இருந்தார். என்னங்க செய்யுது, அந்த மாதிரி எல்லாம் படம் வரலன்னா என்ன செத்து போயிடுவாங்களா, தமிழ்நாடு அழிஞ்சு போயிடுமா? அந்த மாதிரி தயாரிப்பாளர் இல்ல, படம் வரலன்னு என்ன ஆகும்? படமே சினிமாவே எடுக்காத பல நாடுகள் இருக்கு, அதுவெல்லாம் என்ன ஒண்ணு நம்ம போயிடுச்சா? ஒரு காரியத்திலையும் இந்த சமரசம் செய்யக்கூடியது, ஏதாவது ஒண்ணு பேசிடுறது, அதுக்கப்புறம் தனக்கு லாபம்னு ஒரு பொழுது சமரசம் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு சப்ப கட்டு கட்டுறது. எப்படித்தான் இந்த மாதிரி தற்குறித்தனமான கருத்துக்களையும் கேட்டுட்டு அமைதியா இருக்காங்கன்னு தெரியல அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பலரும். இந்த மாதிரியான நம்பிக்கை இல்லாம, இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணான இந்த மாதிரி தாந்தோன்றித்தனமான நடவடிக்கைகள் குணாதிசயங்கள்னாலதான் எல்லாரும் கிட்டத்தட்ட வெளியே போய் இன்னைக்கு இந்த கண்டிஷன்ல இருக்குது. புது புது முகங்கள், நேத்து வந்தவங்க, ஒரு ஆர்வ கோளாறுல வந்தவங்களா இருக்கிறாங்க. அவர்களுக்கும் கூட சகித்துக் கொள்ள முடியாத கருத்து. இதை எப்படி பொது வழியில பேசலாம், இதை எப்படி நியாயப்படுத்தலாம், இதை எப்படி ஆமோதிக்கலாம்? முதல்ல இதே மாதிரி எல்லாத்தையும் கடந்து போயிருமா? என்னங்க செய்யறது, லஞ்சம் கொடுத்தாதான் போலீஸ் வந்து வழக்குகள் பண்ணாங்க, என்னங்க பண்றது, லஞ்சம் கொடுத்தாதான் இந்த விஓ கையெழுத்து போட்டுறாரு, என்னங்க பண்றது, அடிச்சு மிரட்டினாதான் வலிக்கு வர்றாங்க, என்னங்க பண்றது, காசு யூஸ் கொடுத்தாதான் கூலிப்பட வர்றான் குற்றம் செய்யறதுக்கு, இப்படி எல்லாத்தையும் நியாயப்படுத்த முடியுமா? மதுவால் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை காப்பாற்ற முடியாமல் அல்லோகலப்பட்டு இருக்கக்கூடிய பல ஜனநாயக சக்திகள் உண்மையிலே ஆக்கப்பூர்வமா ஆத்மார்த்தமா இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது நடறாதா அப்படின்னு போராடிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எவ்வளவு கோமாளித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட், எவ்வளவு துணிச்சலாக பத்திரிகையாளர்களுக்கு நேர் அந்த நேரத்துல எல்லாம் அந்த பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் கிழிச்சு கொடுக்க வேண்டாம், பிடிச்சு என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்கன்னு. இதுதான் கருத்தா? இதுதான் பெரிய யோகியவான் பேசக்கூடிய பேச்சு? அது கொஞ்சமாவது புத்தியோட பேச கத்துக்கணும் சீமா. ஒரு பொது வழிகளில் பேசும் பொழுது குறைஞ்சபட்ச அறிவோடு பேச கத்துக்கணும். எந்த விஷயங்களுக்கு என்ன மாதிரியான கருத்து, எல்லாத்துக்கும் வந்து தாந்தோன்றித்தனமான பதில்களை சொல்வது, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி லெராசிக்கெல்லாம் வந்து பதில் சொல்றது பிரச்சனை என்பது. உங்கள் தாய் ஏன் 100 நாள் வேலையை நீங்க எதுக்கு போராடுறீங்க, உங்க தாய் போய் 100 நாள் வேலை கேட்டு போராடுறாங்களே அப்படின்னா பதில் இதுதான் பதிலா? அதுக்கு நாகரிகமான பதிலை சொல்ல முடியாதா? அவ்வளவுதான். நீங்க ஆமா நான் வந்து வேற வழி இல்லாமல் சரக்கு வாங்கி கொடுக்குறேன், என்கிட்ட வேலைக்கு வரவங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தா தான் வர்றாங்கன்னா, அதே போல ஒவ்வொரு குற்றங்களுக்கும் ஏதோ ஒரு விதமான கைமாறு செய்தால்தான் குற்றங்கள் நடக்கும். அந்த குற்றங்களுக்கு எல்லாம் அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? மற்ற அரசியல் கட்சிகளை விமர்சிக்கிறதுக்கும் திமுக விமர்சிக்கிறதுக்கும் லஞ்சம் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, குற்றம் நடக்குது அப்படி இப்படின்னு. வேறு வழி இல்லை, நான் ஒரு குற்றத்தை செய்வேன், வேறு வழி இல்லை, நான் அந்த தப்பை ஆமோதிக்கிறேன், அதை ஊக்குவிக்கிறேன் அப்படின்னா அதே போலதான் வேறு வழி இல்லாம அவர்களும் தவறுகள் செய்கிறார்கள் அப்படின்னு கடந்து போக வேண்டியதானே.
அற்பத்தனமாக பேசி வயிறும் உயிரும் வளர்ப்பதற்கு கோமாளித்தனங்களை கை விட்டுட்டு ஏதோ இது தனிநபர் சம்பந்தப்பட்டதில்லை. சமூகத்தில் ஒரு பொது வழிகளில் ஒரு கருத்து பேசும் பொழுது ஒரு இயக்கம் நடத்தக்கூடிய ஒருத்தருக்கு கொஞ்சமாவது சமூக பொறுப்புகள். வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசக்கூடாது, வாய்க்கு வந்ததெல்லாம் உளரக்கூடாது. ஏதோ இங்க தமிழ்நாட்டுல ஆட்சியாளர்கள் சரியில்லை, அவர்கள் முறையா சில விஷயங்களை கண்காணிக்கிறது, ஏன்னா அவங்களும் குற்றவாளிகளா இருக்கிறதுனால இந்த மாதிரியான குற்றவாளிகளை கண்டுக்காம கடந்து போகக்கூடிய சூழ்நிலை அவங்க இருக்கிறாங்கிற ஒரே காரணத்தை பயன்படுத்திக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. இது சமூகத்திற்கு அழகல்ல. அதுல இருக்கிறவங்க புது பசங்க ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி மாற்றுன்னு பேசுறாரு அப்படின்னு நம்பி வந்த பசங்க எல்லாம் இதான் தட்டி கேட்கணும். என்னங்க எல்லாரும் உங்களை ஒரு மாதிரி சொல்றாங்க, நாங்க இல்ல அப்படி இருக்காதுன்னு நம்பி வந்தா நீங்க உண்மையிலே அப்படித்தான் இருக்கிறீங்க போல. இது என்ன மாற்று? இதுல வருதான் மாற்றம்? மாற்று கிடையாது. இந்த சமூகத்தினுடைய இந்த சமூக அரசினுடைய புற்று சீமான்.